வணக்கம் நேயர்களே. இங்கே வந்து பேனசோனிக் டிவியோட ஸ்பீக்கர் போயிடுச்சு. ரொம்ப ஓவராக சவுண்ட் வச்சதுனால கிழிஞ்சு போயிடுச்சு. அதனால் அதுக்கு பதில் புது ஸ்பீக்கர் வாங்கி வந்திருக்கோம். இதுதான் அந்த ஸ்பீக்கர். ப்ளஸ் மைனஸ் தான். ரெட்டு வந்து ப்ளஸ், பிளாக் மைனஸ். ரெண்டு ஸ்பீக்கர்ன்றதுனால அது ரெண்டு ஒயர். இதில் ஒயிட் வந்து ப்ளஸ், அதேமாரி பிளாக் வந்து மைனஸ். இந்த டிவி தான். இதுதான் இந்த ஜாக்கு. இங்கே உட்காரும் இந்த இடத்துல ஒன்று உட்காரும். சால்ட்ரிங் பண்ணும்போது பார்த்து சால்ட்ரிங் பண்ணணும். தெரியாதமா கையில் கீழே பட்டுச்சுன்னு வச்சுங்க, பொங்கிடும். அதனால் கொஞ்சம் ஜாகிரதையாக சால்ட்ரிங் பண்ணணும். நெருப்பட்டாலே கை தாங்காது. அதனால் இது கொஞ்சம் கரண்டில் இருக்கிறதுனால ஜாகிரதையாக பண்ணுறது நல்லது. கவனம் இருக்கணும் சால்ட்ரிங் பண்ணும்போது, கையில் கீழே பட்டுக்கூடாது. ஸ்பீக்கர் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த ரெண்டு இடத்துல இங்கே ஒன்று இருக்குதுங்களா. ஜாக்கை இங்கே தான் போகணும். நேருக்கு பாருங்க. லாக் இருக்கும், லாக் பார்த்து கரெக்டாக போகணும். அவ்வளோ செக் பண்ணிட்டு உடனே முடிஞ்சிச்சு. இப்போ வரத்துல ஏவி மாடல் இப்படி தான். சிங்கிள் இப்படி வரும், அதுவும் ட்ரிபிள் இப்படி வரும். அந்தந்த கலரில் அது கொடுத்துடணும் கரெக்டாக. இன்னல் தான் கொடுக்கணும். வீடியோ 1ல் கொடுக்குறோமா, 2ல் கொடுக்குறோமா, இல்லை 3ல் கொடுக்குறோம். ஒவ்வொன்றில் 1 வரும், ஒவ்வொன்றில் 2 வரும், ஒவ்வொன்றில் 3 கூட வரலாம். அது டிவியை பொறுத்து. கரெக்டாக கொடுத்துட்டு எடுத்துன்னு போய் நீங்கள் சூஸ் பண்ணுற எந்த செட்டாப் பாக்ஸில் அதை போட்டுக்கலாம். பேனசோனிக் இது அடாப்டர் மாடல் டிவி. இதனுடைய வோல்ட் பார்த்தீங்கன்னா 12 வோல்ட் 3 amps. இதுதான் 2 பின்ல வரும். இது ஒன்று இது இருக்கு பாருங்க, டிசின்னு இந்த இடத்துல போடணும். டஸ்ட் இருந்துச்சுன்னா டிஸ்பிளேவில் இந்தமாரி சாஃப்டான துணியில் லைட்டாக துடையணும். ரொம்ப அழுத்தி துடைச்சோம்னா டிஸ்பிளே டேமேஜ் ஆகிடும். கொஞ்சம் பார்த்து பண்ணணும். ஆன் பண்ணியாச்சு. பாக்ஸில் லைட் எரியுது. டிவி வந்துருச்சு. டிவி லோடிங் ப்ளீஸ் வெயிட். சன் ஹெச்டி இதெல்லாம் கனெக்ட் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ சவுண்ட் வருது பாருங்க. வீடியோவில் ஸ்பீக்கர் மாட்டிடுச்சு. நல்லாயிருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.